கொஞ்சம் ஒதுங்கிரு ஓடி பதுங்கிரு வர்றது NKK and வேட்டையாடவே பெரியோடு சுத்துறாவும் வேட்டையில் புலியாகவே அசராம வந்து நிப்பா NKK and அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த பதிவு இந்த ஆசிப் அஸ்லம் இன்னைக்கு மதரசால போயிட்டு போன சீருக்கு போட்ட வீடியோவுக்கு தான். ஆசிப் அஸ்லம் உனக்கும் அம்ஜாத்ன்றவனுக்கும் சரியா போடுற பதிவு தான் இது. அது சுட்டி உங்க ரெண்டு பேத்துக்கும் தான் இந்த பதிவு. அந்த மதரசா நிர்வாகத்துக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு. நிர்வாகமே எல்லாரும் உங்களுக்கு தான் இந்த பதிவு. அடே இங்க வா, நீ எப்படியும் நாசமா போவே, நீ எப்படியும் அது திருந்த மாட்டே சரியா. நீ இந்த புள்ளையில காட்டி ஓண்ட பௌத்த நினைச்சு கொள்றத நீ நிப்பாட்ட மாட்டாய். உனக்கு என்ன நடந்தாலும் யார போட்டு சீரழிச்சாலும் யாருக்கிட்ட சரி என்ன சரி செஞ்சு உள்ளவங்களை எல்லாம் இழுத்து 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 போட்டு எல்லாத்தையும் நோவிச்சு என்ன செஞ்சாலும் ஆசிப் அஸ்லம் நீ நிப்பாட்ட மாட்டேன்றது முழு உலகத்துக்கும் முழு ஸ்ரீலங்கா மக்களுக்கும் களிமா சென்னு அவ்வளவு பேத்துக்கும் தெரியும். இப்ப நீ செல்றை இந்த மதரசாவை கிடைக்கிற 7 லட்சம் வச்சு நடத்த இயலாதான். அடே நடத்த இயலாட்டி மூடுகள் வேண்டாம் மதரசாவா ஹர்ராங்குட்டியலே. எவ்வளவோ மதரசா நாங்க பாத்திக்கிறோம் ஸ்ரீலங்கால, எவ்வளவோ மதரசாய்க்கு சரியா. எல்லா மதரசாலையும் ஏழை பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யறாங்க சரியா. ஏழை பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லாம இல்ல. அப்ப நீ சொல்ற இப்படித்தான் இந்த மதரசா நடத்தி கொண்டு போவேடா, நீ ஒதுங்கி தொலைஞ்சு போவேண்டா. அந்த மதரசாவை பாரம் கொடுத்துட்டு நீ என்னத்துக்கு அங்க போயிட்டு பூந்து கொண்டிருக்கிற? நீ வீடியோ போட்டு தானே இவ்வளவு காலம் மதரசா செஞ்சாங்க, பழமை வாழ்ந்த மதரசாவா. நீ பேத்து இப்ப கொஞ்ச நாளா தான் வீடியோ போடுற, அதுக்கு முதல் இவங்க மதரசா செய்யலையா? அதுக்கு முதல் இந்த மதரசாவை விளையாடுத்து கொண்டு போகலையா? அந்த ஊர் மக்கள் வந்து பசுந்தா செஞ்சு கொண்டு போன மதரசாவை தான் நீ பேத்து அதுள்ளுக்கு பூந்து அம்ஜாத்துக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து நீ படம் காட்டுறை. உண்ட ஆதாயம் குறைஞ்சதுக்கு போறோம். அடே 3.5 கோடி சல்லி அவங்களுக்கு வந்தீங்க, 3.5 கோடி சல்லி வந்தீங்க. அடே 3.5 கோடிக்கு என்னடா அந்த மதரசாவுக்கு நீங்க செஞ்சீங்களோ? அதுல வேற அந்த அங்களை கெட்டினது வந்து அந்த ஊர் தனவந்தர் ஒருத்தர் கெட்டி தந்திக்கிறாரு. அப்ப 3.5 கோடியில நீங்களும் 2 பேர் மட்டும் அடிச்சிக்கிறீங்களோடா 1.5 கோடி. ஆடா அம்ஜாதும் நீனும் சேர்ந்து அடிச்சிக்கிறீங்க, அந்த மதரசா நிர்வாகமும் சேர்ந்து 1.5 கோடி அடிச்சிக்கிறீங்களோ? அடே இடிபுடு உண்டா அவங்களுக்கு? அடுத்த வேண்ட சல்லி மனுஷர் அடே 500 ரூபாயில இருந்து போட்ட மனுஷரும் மீக்கிறாங்க. அப்ப அந்த வேலை உழைச்சி போட்டவங்களும் மீக்கிறாங்க. எவ்வளவு வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க போட்டிக்கிறாங்க, எவ்வளவு தனவந்தர்கள் தந்திக்கிறாங்க. இவ்வளவு தந்தும் எல்லாம் செஞ்சும் இப்ப நீ மறுவ பிச்சை கேட்கிறை இப்படித்தான். அடே இந்த சல்லியால வச்சாவே அந்த மதரசால எல்லாம் முடிக்கலும். அடே உங்களுக்கு ஏலாட்டிடா அந்த ஊர் மக்களுக்கு மறுவ அந்த நிர்வாகம் வேற நிர்வாகம் ஒன்றுக்கு மாத்தி கொடுங்கழுவல் சரியா. கொடுத்துட்டு நீ வெளியே போ, அவங்க செய்வாங்கடா. உனக்கு சல்லி தேவைண்டு இந்த புள்ளையில காட்டி காட்டி அடே திருந்த மாட்டியாடா. ஆடா எங்க போனாலும் உனக்கு அடே உனக்கிட்ட ஈக்கிற இந்த மொபைல் ஓண்ட போன் ஓண்ட அந்த கண்ணாடி ஓண்ட ஈக்கிற கேமரா போனுகளை வித்தாவே அங்கனைக்கே வருதேடா 5-6 லட்சம். நீ சும்மா நினைய சரியா. நீ அதை எடுத்துக்கொண்டு வித்து நீ என்ன சரி செஞ்சு பொழைச்சுக்கோ. அந்த மதரசாவை அவங்களுக்கு கொடு, இல்லாட்டி வீடியோ போடாம செய்யுங்கள். எவ்வளவோ மதரசா செய்யறாங்கள்டா ஸ்ரீலங்கால. 7 புள்ளைகள் வேண்டிய மட்டுமேக்கு தெரியுமா? நீங்கள் இந்த 5-6 புள்ளைகளை வச்சுக்கொண்டு 7 புள்ளைகளை வச்சுக்கொண்டு முழு மதரசாக்கும் சல்லி சேர்க்கிறீங்கள். எல்லா புள்ளையில உண்மை உண்டு காகிதம் எழுதி தந்தான். இதெல்லாம் எங்கடா செல்ற படம்? இதெல்லாம் பார்த்த பழைய படம்டா இதுவள் ஆசிப் அஸ்லம். இதெல்லாம் பழைய படம், அதை தெரிஞ்சுக்கோ. நீ சும்மா படம் காட்டாத எல்லாத்துக்கும் விளங்கி முடிஞ்சு ஆசிப் அஸ்லம் தாருன்றது விளங்குதா? ஆசிப் அஸ்லம் எப்படியா கொண்டவன், ஐஸ் அஸ்லம் எப்படியா கொண்டவன் எல்லாம் விளங்கி முடிஞ்சு சரியா. ஓண்ட படம் முடிஞ்சு அது பழைய படமாவே படம் செத்து இப்ப சரியா. சும்மா நடிக்காது சரியா, புள்ளையில வச்சுக்கொண்டு நடிக்காது. இவர் போக்குல வாங்கி கொடுத்துட்டு போனாரா, இப்ப வந்தோன்னு இல்லையா, கிளாஸ்ல வேற அனுப்புறான் வெளியில. அடே தனவந்தர்கள் வந்து இந்த மோடையர்கள் இல்லடா பைத்தியக்காரவங்களை ஐக்கிறேன்னு நினைச்சு கொண்டிருக்கிறேன். படிக்காத அறிவு கேட்ட ஜெம்மங்களை ஐக்கிறேன்னு நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஆடா எல்லாத்தையும் நீ மோடையனாக பாக்குற. அப்படி என்ன பைத்தியக்காரவங்களை ஐக்கி நீ நினைச்ச மாதிரிக்கு இதாக்க அம்ஜா தொண்டையோட சேர்ந்து பைத்தியம் ஆயினதுக்கு மத்தவங்க அந்த நிர்வாகம் பைத்தியம் நிர்வாகம் ஆயினதுக்கு இப்படி நடக்காது. எங்கேயும் இப்படி நடக்கிறல்ல, நாங்களும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் ஈக்கிறோம் சரியா. உன்னைய நீயே உழைச்சி தின்னு. நீ உழைச்சி தின்ன காட்டியும் நீங்களோ எவ்வளோ அந்த மதரசால வீடியோ போட்டாலும் ஒவ்வொரு வீடியோக்கும் பதில் டபுள் தான் வந்து கொண்டிருக்கும். அதை நினைச்சுக்கோ ஆசிப் அஸ்லம் சரியா. தயவு செஞ்சு நிப்பாட்டு. அடே நீ ஒரு நாளைக்கு உண்ட பொம்பளை புள்ளையில எல்லாம் காட்டு வீடியோன்ல. எங்களுக்கு இப்படி நாங்க கஷ்டமாயிக்கிட்டு எப்படி மனுஷர் உதவி செய்வாங்கன்னு பாரு. அப்ப உனக்கு அது வேலை முடிஞ்சேடா. இந்த புள்ளையில காட்டி தின்றதை விட மாட்டையும் மகளையும் காட்டி மாட்டு மூதேவி. அடே மாட்டு மூத்திரமாடா குடிக்கிறீங்களோ நீங்கள்? சாணியவா தின்றீங்கள்? அறிவு கட்ட ஜெம்மங்கள்டா. ஏண்டா இப்படி அநியாயம் செய்றீங்களோ முஸ்லிம்களுக்கு?
அந்த பிள்ளைகள் அடே மோத்த இவர் இதாக்கி போடுறாராம், வீடியோ கால் எடுத்து காட்ட பார்க்க வேண்டாம் பார்க்கட்டான் போடா மொக்கன் வேல்டா நீங்கள். அந்த உண்மையிலே அந்த மடிய வித்யாலய மக்கள் வந்து உண்மையிலே எரும மாடுவல் தாண்டா. அவனுங்களுக்கு எவ்வளவு எல்லாமே அந்த மாட்டரைச்சி திண்டு மாடாவிடா நீங்கள் மாடு எரும மாடுவல் தான். மாட்டரைச்சி திண்ட எரும மாடுவலே தான். செல்லி வேலல்லடா, இதுக்கு மேல செல்லி கொடிக்கிறனால உங்களோட அடே மொக்கு வேசமான நிப்பாட்டுடா, இத நிப்பாட்டு அறிவு கட்ட முண்டம். அடே அம்ஜாத் நிப்பாட்டுடா. மெனிக்க வித்யால மோட்டு சனியனுவலை அடே உங்களுக்கு விலங்கு தெரியாடா. ஸ்ரீலங்கால எத்தனை ஆயிரம் அடே மദ്രസ எவ்வளவு விக்கிடா. இவ்வளவு முஸ்லீம்கள் அடே இப்படி இதா சீரழிஞ்சு போறேடா. மொக்கு வேசாம புள்ளைய பாவம் ஓண்ட புள்ளைய காடி தின்னுடா. அடே அம்ஜாட்ட புள்ளையிலையும் போடேடா. வேலை முடிஞ்சு அந்த நிர்வாகத்துல உள்ள ஒரு புள்ளைய காட்டேன்டா. குட்டியால் நாசமா தான் போவீங்களோடா. இட்டி புழுந்து போவீங்களோ உங்களுக்கு. எங்கால இட்டி புழுமோ தெரியும். அர்ராபா தான் போவீங்களோ. இதை செஞ்சு கொண்டு இன்னும் இப்படி செஞ்சு போனீங்க. அர்ராபா போறதுக்கு நாசமா போறதுக்கு எல்லா மദ്രസാக்களும் வீடியோ போட்டா செஞ்சு கொண்டீங்க. அராபா போனவனுங்களே இல்லதானே. அப்ப நீங்கள் அவங்களுக்கு செய்யறவங்களுக்கு கொடு. அவங்களுக்கு தெரியும் மத்த நிர்வாகம் கொண்டு கொடுத்தா அவனுங்கள் செய்வானுங்கள். சரியா? இந்த மத்த ஈக்கிற மദ്രസാக்களை நாசமாகி கொண்டு நாசமா போனவனுங்கள் உன்னைய மாதிரி ஆட்கள், இந்த அம்ஜாத் என்ற நாய மாதிரி அந்த நிர்வாகத்தை மாதிரி ஆட்கள் இப்படி எல்லாம் செய்ய தேவையில்லடா மദ്രസാக்கள். சரியா? இலங்கையில எவ்வளவு மദ്രസാக்கள் நல்லா பசந்தா செஞ்சு கொண்டு போற. அது சுட்டி தொலைஞ்சி ஹராபா போறதுக்கு நாசமா போறதுக்கு நீங்களும் தொலைங்களும். சரியா? ஈக்கிற நிர்வாகத்தோட சேர்த்து நீனும் நாசமா போறதுக்கு தொலை. அடே உங்களுக்கு எல்லாம் வெக்கம் ரோசம் மானம் சூடு சொரணம் ஏடா ஒரு மகுளையும் இல்லையாடா. ஹராபா போன ஹர்ராங்குட்டியால் நாசமா போறதுக்கு இட்டி புழுந்து போறதுக்கு புள்ளையில காட்டி தின்ற நாசமா. அடே உங்களோட புள்ள குட்டியால இருந்து நாசமா போகுண்டா. படைச்ச ரப்பு வைக்கிறான் நொசக பார்த்துக்கொண்டு இப்படியுமா சக்கிலி வேலை நாசமா போன வேலை செய்யுங்கள். ஆடா ஹராபா போட்ட ஹர்ராங்குட்டியல் தொலைஞ்சு பொங்கல் என்றா விட்டுட்டு மத்தவங்க செய்வாங்க எடுத்து மദ്രസാக்கள். எவ்வளவோ ஈக்கி நல்ல பசந்தா செஞ்சு கொண்டு போவோம். இன்னொரு நிர்வாகத்துக்கு கொடுங்கல்வல். இல்லாட்டி மூடிட்டு அந்த மദ്രസா பிள்ளையில வேற எங்க சரி கொடுங்கல்வல். அதுவல் நல்லா செய்யறதுக்கு ஆட்களீக்கு அந்த பிள்ளையில பாக்குறதுக்கு ஆட்களீக்கு. இவனுவல் தான் அநாத மദ്രസா செய்யறானுவல். அநாத இல்லம் செய்யறீங்கள்வல்டா. மദ്രസா இல்ல ஒரு ஓதல் காட்டுறல்ல, ஒரு இதொண்டு காட்டுறல்ல, பிள்ளைகள் வெளியாகிறத காட்டுறல்ல. இட்டிக்குள்ள நாசமா போறதுக்கு ஹர்ராபா போறதுக்கு அடே வெக்கமான சூடு சொரணம் இல்லாத நாய நீங்கள்வல். ஆடா ஹர்ராத்துல பிறந்த ஹர்ராங்குட்டியல் ஹர்ராத்த திண்டு உங்களுக்கு இப்ப ஹர்ராமே தான் தேவை. ஹர்ராத்துல பிறந்தவனுவல் நாசமா போறதுக்கு இட்டி புழுந்து தாண்டா அவங்களுக்கு பாரு. உங்களுக்கு என்ன புழுவாச்சி தான் சாவுவீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு செய்யற அநியாயத்துக்கு. நாசமா போனவனுவல் ஹர்ராபா போன ஹர்ராங்குட்டியல். மக்களே, அல்லாவுக்காக இந்த வார்த்தைகள் மிச்ச மோசமான வார்த்தைகள் அல்லாவுக்காக மன்னிச்சுக்கோங்கள். செய்ய வழியில இவனுவல் இல்லாட்டி இவனுவல் இப்படி இல்லை இதை விட மோசமா செஞ்சு கொண்டு போவானுவல். அது சொல்லித்தான் இப்படி மக்களுக்கிட்ட தான் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். இவனுவல்கிட்ட இல்ல மன்னிப்பு கேட்கறது மக்களுக்கிட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மை மக்களே, என்ன கதை மிச்ச நாளை போகிறோம். என்கேகே என் டீம் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்து இந்த மண்டபத்தில் இருக்கிறானே, மண்டபத்திலேக்கு நல்லது சொன்னால் அவனுக்கு கெடுத்துட்டு நினச்சி கொண்டிருக்கிறான். உலகத்தில் நபி அவங்க சொல்லாத விஷயத்த இவன் இன்றைய பப்ளிசிட்டி ஆக்கி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறான். அது அவனுக்கு கெத்தாக விளங்குது. கெத்தாக விளங்கி கொண்டு சொல்கிறாரு இவர் நல்லது செய்கிறோம். இவர் ஃபத்வாலாம் கொடுக்குறாரு. இவர்கிட்ட பின்னுக்க மௌலை உலமாக்கள் இருக்கிறாங்களாம். ஓண்ட பின்னுக்கு யாட்டா மௌலை வைக்கிறான். கல்ல அம்ஜத் ஈக்கிறான்டா. பொட்டியன் கல்ல ஹைதர் ஈக்கிறான்டா. டோப்கார இன்சாஃப் ஈக்கிறான்டா. புடிங்கி தின்றத லுத்துப்பிக்கிறான்டா. உன்னை பின்னுக்கு அந்த ஐஸ்காரன் வச்சுக்கிறான் மத்திய மீதியால. அண்ணே உன்னைய கூப்பிட்டு எடுத்தாங்களா? அடே கூப்பிட்டு எடுக்கலடா. நீ நிறைய இடத்துக்கு போனாய், கொமிஷன் பேசுறாய், கொமிஷன் தந்தா அங்கே இறங்குறாய். நீ இல்லாட்டி சூத்தையும் வாயம் பொத்தி கொண்டிருக்கிறாய். அப்படி கிடைச்சி வந்தா இந்த அம்ஜத் அவனை பின்னுக்கால இருந்து கொண்டு அந்த மறுசால பூந்து கொண்டு கோடி கடவுள் கொமிஷன் அடிச்சு கொண்டு 2 பேர் வாழ்ற நாய்வல் ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டிவல் ஹராமான சல்லியில உம்ரா செஞ்சு ஹராமான சல்லி எடுத்து உங்க குடும்பத்தில் தின்ன கொடுத்து கொண்டிருக்கிறீங்களேடா. நீங்களேடா முனாஃபிக் முஸ்லீம் இல்ல முனாஃபிக். நீ முஸ்லீம் இல்லைன்னு சொல்லவனேடா, அல்ல இல்லைன்னு சொன்னவனேடா. நீ இப்ப சிம்பதி தேட நீ நடிக்காத. நல்லா நினைவச்சுக்கோ. மண்ட பஜிலி மரசி மூதேவி. நான் ஸ்ரீலங்கால இருந்தேன்னு சொன்னா ஓண்ட வீட்டு வாசல்ல மக்காம்ல ஓண்ட தோட்டத்து வாசல்ல தூண்ல கட்டி வச்சு உன்னை அடிப்பேன்டா. நினைவச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் நான் ஸ்ரீலங்கா வருவேனா. உனக்கு லாஸ்ட் வார்னிங். உனக்கு நீ திருந்து சரியா உன்னை ஈக்கிற எல்லா பேஜையும் நான் இல்லாமாக்குவேன். உன்னையால என்ன மயிறு பிடிக்கல மோண்ட பாசல் சொல்றோம். மயிறு பிடிக்கா புடிக்க வேண்டாம். ஒரு மயிரை பிடிக்கலாம். திருப்பி என்ன ஃபராண்டா போட்டோவை போட்டேன்னா போலீஸ் என்ட்ரி போட்டிக்கிறியா? அடே 1000 ரூபா கல்போத்தல போலீஸ்காரனை கொடுத்து எடுத்து அந்த லெட்டரை போட்டு தேவையில்லாதவனோட போட்டோவை போட்டு என்ட்ரி போட்டு என்ன மிரட்டுறியா? அதை சுருட்டி அஸ்மினோட பூனா உள்ளுக்கு சுருட்டி அமுக்கு. சரியா? ஃபராண்டா போட்டோவை போட்டதுக்கு நான் திருப்பி அடிப்பேன். உனக்கு வெள்ளத்தை பிலோஸ்கிட்ட ஃபிஃபாண்ட கையில கண்டாத. சரியா? தேடி கொண்டிருக்கிறவனியா
ஃபஸ்ட்டு அடிக்க வரேன்னா அஸ்மினா என்ன கமைக்குவான்னு சொல்லு பொண்ணு ஹராத்த பிறந்த ஹராங்குட்டிவல் ஹராமான குடும்பத்தில் பிறந்து கொண்டு உடனே கூத்தாடி கொண்டு தீஞ்ச சட்டியோட என்ன விளம்பரம் செய்தியா நீ அடே தீஞ்ச சட்டி நஜாத் சொட்ட சொக்கடேன் உனக்கு லாஸ்ட் வார்னிங் இவனோட சேர்ந்து கூத்தடிச்சாய் உனையே இழுத்து போடுவேன் நான் இதுக்கு சரியா கவனமாயிரி உன்னோட வேலை எதுவோ அதை பொத்தி கொண்டு போ சரியா சொல்லிட்டேன் மிஸ்டர் வெறிஞ்ச சல்லிக்கு பீத்தின்றவன் நீ ஓட்டாக்கெல்லாம் சூத்து கொடுத்த வேசப்புள்ள நீ மைண்டைக்கு சூத்து கொடுத்த வேசப்புள்ள இப்போ வந்து நீ அவர் ஃபத்வா கொடுக்குறாரு அதுல இடையில இருந்து கொண்டு ஃபத்வா கொடுக்குறாரு அம்மா கடக்க அடே மண்ட பஜிலி அடுத்தவன்ட புடிங்கி தின்றா உழைச்சி உனக்கு ஹலாலா சம்பாதிக்க வக்கில்லாத கிளட்டு வேசப்புள்ள கும்மா கடக்க நீ உழைச்சி தின்ன பாரு இல்லாட்டி உன்னை முண்டமாக்கி முடுக்கி வைப்பேன் இல்லாட்டி இப்பே பாரு நீ ஐஸ் அடிச்சு உன ஒரு பக்கம் வாய் இழுக்குது அன்சபாகையில வைத்தா உழுவாய் அல்ல தண்டனை தருவான் கூடிய சீக்கிரம் நீங்கள் நினைச்சு கொண்டு நிக்க வேணாம் விளைஞ்ச எல்லாம் லேசிப்பட்ட வேலைன்னு சொல்லி நாங்க இதை தான் நிப்பாட்ட பாக்குறோம் அப்பாய் பிள்ளைகளை காட்டி சம்பாதிக்கிற நீ ஹராங்குட்டி எத்தனை பேர்ட்ட சல்லி எடுத்துட்டு பிள்ளைகளுக்கு தாங்க பிசினஸ் செய்ய தாங்க சல்லி எடுத்துட்டு சல்லியெல்லாம் ஆட்டை போட்டு நம்பரை பிளாக் பண்ணி வச்சு நீ பேசுறியாடா அல்ல பிறை டிவி அவனை இருக்கிறாடே ரிஸ்வான் இருக்கிறியாடி அடே நீ போய் அவனை சூத்து கொடுத்து அவனுக்கு வீடியோ போட வச்சுட்டு நீ சொல்ற 7 லட்சம் ரூபா கால் கை உடைக்க கொடுத்தாங்களா பப்பம் பேசினாங்களா உனக்கு அடே உனக்கு எத்தனை பேர் கேட்கறான் அவனுக்கு என்ன செய்யணும் கை கால் உடைக்க வாண்டு உனக்கு அடைக்கிற பெரிய வேலை இல்லடா நீ சின்ன பீக்குண்டி ஹராங்குட்டி நீ உன்னோட வாயாலத்தை உனக்கு சாவு அதை என்ன வச்சுக்கோ மண்ட பச்சில் மரசி மூதேவி அடே என்னைய கண்டுடாத சரியா அம்மா திங்க கை கால உடைச்சே போடுவேன் உன்னோட முனைய மொட்டை அடிச்சு உனக்கு கண்ணாடியே போனே உடப்பேன் நீ என்ன கையில மட்டும் கிடைச்சிடாத மவனே உனக்கு ஐஸ்லப்ப அஸ்மினாட்ட புழுக்க வேச புள்ள உன்னோட பொண்டாட்டியே நீ கூட்டி கொடுத்த வேண்டாம் நீ செய்யற வேலை நீ பேச வாராய் பத்திரி புண்டி ஆட்டம் ஹராமானவளை எடுத்து மதுசாலுக்கு போட்டு அந்த அம்ஜத் வேச புள்ள கல்ல வேச புள்ள 45,000 எடுத்துட்டு சர்டிபிகேட் கொடுக்குற வேச புள்ள உலமா சர்டிபிகேட் நீ பேச வாரியா அடே அந்த மசாலா என்னென்ன கூத்துல நடக்குது இப்ப புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு மாட்டு பிசினஸ் 7 லட்சம் ரூபாய் இருந்தா இவர் பிசினஸ் பண்ணுவாரு முட்டை கடை பிசினஸ் பண்ணுவான் அடே ஒன்னாவது உன கண்ணாடி உன போன் உன கையில இருக்கிற சாமானமே 7-8 லட்சம் ரூபாய் கேட்கிறா பொண்ணு ஹராங்குட்டி வேச வாரான் மண்ட பஜில் மரசி மூதேவி பம்பாய் முட்டாய் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சரியா கவனமாயிரி நீ தேவையில்லாம ஒவ்வொருத்தர இழுக்கிறாய் நாசிக்க தொட்டுறேன்னு சொன்னா ஏனைய தாண்டி தான் வரணும் அதை நினைவு வச்சுக்கோ என்ன டீமை தொட்டேன் என்னைய தாண்டி தான் வரணும் கவனமாயிரி ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி சல்லிக்கு பீத்தின்ற நாய்கள் நீங்கள் எல்லாம் சரியா நினைவு வச்சுக்கோங்க லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு சரியா சூத்தையும் வாயும் பொத்தி கொண்டு உங்களோட வேலையை ஹலாலா சம்பாதிச்சு தின்ன பாருங்க அடுத்தவனுக்கு சல்லிக்காண்டி பீக்கி போற நீங்கள் நினைச்சீங்களா சூத்து கொடுக்குற நாய்கள் முஸ்லீம்களை காட்டி கொடுக்குற நாய்கள்ட்ட நீங்களும் எல்லாம் இதுக்கு போற பிரச்சனை வரேன்டா உங்களோட 2 பேராலத்தையும் வரும் சும்மா உள்ள ஒத்தனை கூத்து விட்டுறேன் அந்த கண் தெரியாம அந்த இன்ஜாம் ஆபீஸ் அனுப்புறாரு சொல்லி வச்சு அனுப்புறாரு அவர் வாராரு வாயில வருது சரியா கவனமாயிரி எல்லாரும் லாஸ்ட் வார்னிங்கா சொல்லிட்டேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அவ்வோ என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது என்னடா சுரக்குது உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா டேய் அது நீர் இல்லடா வேர்வை வேர்வையா இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே